தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இளமதியோட அப்பா பரமன காணுமே அப்படின்னு சொல்லி பரிதவிச்சு போய் ஃபோன்லாம் பண்ணி பார்க்குறாப்புல. ஆனா நம்ம பரமன் ஃபோன் வர்றதையே கவனிக்காம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல பரமன் எங்க போயிருப்பான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு தேடுறதுக்காக ஃபோன கடையிலேயே வச்சுட்டு அவர் மட்டுக்கும் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பரமன் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரமனே மறுபடியும் ஃபோன் பண்ண, அத இப்ப இளமதி தான் அட்டெண்ட் பண்றாங்க. இளமதி அட்டெண்ட் பண்ணி எனக்காக எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்கிறப்ப, நான் எங்க ஃபோன் பண்ணேன்? எங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ காணோம் அப்படின்னு காலையிலேருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்ல, பரவால்ல. அவருக்குனாச்சும் என் மேல அக்கறை இருக்கே. ஆனா, நீங்க பாருங்க உங்க வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா? இந்த பரமன் இவ்வளோ அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்க வீட்ல இருக்கணுமா? அப்படின்னு கேட்க, நாங்க என்ன உன்னை இருக்க சொன்னனா? அப்படின்னு பதிலுக்கு இளமதி கேட்க, ஏதோ அந்த பெருசு என்கிட்ட அன்னைக்கு வந்து கெஞ்சி கேட்டுச்சு. அதனால நான் வாக்கு குடுத்துட்டேன். இல்லன்னா நான்லாம் ஏன் இங்க இருக்கிறேன்? அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டு பேசுற மாதிரி பேசிட்டு ஃபோன வச்சர்றாப்புல. இளமதி இருந்துகிட்டு, "என்ன பரமன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. எப்பயுமே நக்கலா தானே பேசுவான்." அப்படின்னு, சரி என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு வேலைய பார்க்க ஆரம்பிச்சர்றாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம பரமன், "பரமா நம்மலாம் இப்படிலாம் சென்டிமெண்ட்டுக்கு அடங்குற ஆளே இல்லையே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தான் தெரியும்ல. நம்ம ஆடுற மாட்ட ஆடி தான் கறக்கணும்." அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளான போட்டுட்டாப்புல. இப்ப நேரா வீட்டுக்கு தான் போறாப்புல. அங்க வீட்டுக்கு போனா லீலாவதி நிக்கிறாங்க. லீலாவதி முன்னாடி, "என்ன இப்படிலாம் பேசி என்னைய வெறுப்பேத்திட்டா, நான் இந்த வீட்ட விட்டு போயிடுவேன் அப்படின்னு தானே பிளான் போட்டீங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ என்ன பண்ணுனாலும் எனக்கு தெரியும். நீ எதுக்காக பண்ற? உன் அசைவு முதல் கொண்டு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்." அப்படின்னு டக்குன்னு கிழக்கு சைடு எதுன்னு கேட்டு உக்காந்து ஒரு வெத்தலைய எடுத்து அதில மை போட்டு பார்க்க ஆரம்பிச்சர்றாப்புல. உடனே லீலாவதி, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல. நான் இப்ப தான் ஒரு குடுகுடுப்பக்காரங்க கிட்ட கிளாஸ் போய்க்கிட்டு இருக்கேன். அவங்க கத்துக் குடுத்த வித்தைய தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல வந்து பிரச்சனை பண்ணுனாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதில யாரோ கூப்பிட்டு வச்சு ஒரு ரெட் கலர் சேலை அம்மா தான் எல்லாத்துக்கிட்டயும் வத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களோட மூஞ்சி மட்டும் ஒழுங்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு தான் பரம இதெல்லாம் பார்த்திருந்தாப்புல இல்லையா? அதனால நடந்தத நடந்த மாதிரியே சொல்றாங்க. இந்த லீலாவதியும் பயந்துகிட்டு அங்கருந்து ஓடிடுச்சு. இந்த பக்கம் இளமதிய காமிக்கிறாங்க கடையில. வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த சண்முகமும், ரிஷியும் செட் பண்ண ஆட்கள் வந்து, "இத பாரும்மா, அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தியே, அதில வாங்குன துணியெல்லாம் பாரும்மா எப்படி போயிடுச்சு?" அப்படின்னு தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கஸ்டமரும் இதெல்லாம் பார்த்துட்டு, "இந்த கடையில துணி நல்லா இருக்காதாட்டுக்கு" அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இளமதி அந்த துணிய வாங்கி பார்த்தா, "இதெல்லாம் எங்க கடை துணியே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "பாரும்மா, இங்க வாங்குன பில்லு" அப்படின்னு ஒரு பில்ல எடுத்து காமிக்கிறாங்க. அந்த பில்லும் இளமதியோட கடை பில்லு தான். ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இளமதி அன்னைக்கு வியாபாரம் பார்க்குறப்ப பில்லே போடலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் வீட்ட காமிக்கிறாங்க. இந்த லீலாவதி பயந்துகிட்டு பெட்ல போர்வைய போத்திக்கிட்டு குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.